தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் மிக முக்கியமாக மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, புதுச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தவிர்த்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டாக பார்க்கப்படுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரி. இந்த ஜிப்மர் புதுச்சேரியில் சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு மெயினான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் காலேஜ் அப்படின்றதுனால அந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படி வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எய்ம்ஸ் காலேஜில் நீங்கள் படித்தா எந்த அளவு ஒரு கௌரவமாக நம்ம நினைக்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஜிப்மரில் படித்தாங்கன்னா மாணவர்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுனால அவங்களையுமே அதை கௌரவமாக கண்டிப்பாக நினைப்பாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மெடிக்கல் காலேஜ். இதுல இன்னொரு விஷயம் வந்து ஃபீஸும் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதுனால. சரிங்களா? இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்ல ஜிப்மர்ல சீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இதற்கு நாம எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கணும், எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா புதுச்சேரி ஜிப்மர்ல நம்ம சீட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் 2025ல ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைத்த கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் நீங்க பிளஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து சேஃபஸ்ட் மார்க்காக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வந்து நீங்க சேஃபான மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற மதிப்பெண்ல இருந்து ஒரு 5 மார்க்கோ அல்லது ஒரு 10 மார்க்கோ அதிகபட்சமா ஒரு 5 மார்க் அளவில் நீங்க கூடுதலா இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேஃப் மார்க் அது கண்டிப்பா இருக்கும் 2026க்கு. சரிங்களா? சரி, இப்போ நாம ஜிப்மர் புதுச்சேரியோட கட் ஆஃப் என்ன 2025ல கிடைச்சிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து ரவுண்ட் ஒன் தான். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஜிப்மர் புதுச்சேரியில மொத்தமா எத்தனை சீட் இருக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீட் அப்படின்றது 134 சீட் வந்து ஓப்பன்ல இருக்கு. புதுச்சேரி டொமிசிலில் இருக்கிற புதுச்சேரி மாணவர்களுக்கு 48 சீட் வந்து இருக்கு. சரிங்களா? மொத்தத்தில் 182 சீட் வந்து எம்பிபிஎஸ்க்கு புதுச்சேரியில் இருக்கு. ஸோ இது வந்து இந்த 134 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா, அதாவது ஓப்பன் சீட்டு 134 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த 134 சீட்டு த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் யார் வேணா வந்து சேரலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த 48 சீட்டுன்றது ஒன்லி பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதில் சேர முடியும். பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு உண்டான ஒரு கோட்டால சீட்டு கிடைக்கும். சரி, இப்போ ஓவராலா 182 சீட் சொன்னேன். இந்த 182 சீட்டு 2025ல எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் முதல்ல அதுக்கு முன்னாடி அதனோட பர்சன்டேஜ் எப்படி பிரிக்கிறாங்க, ரிசர்வேஷன் எப்படி பிரிக்கிறாங்க. ஓப்பனுக்கு 49.5% இருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து 10% வந்து கொடுத்துருவாங்க. ஓபிசிக்கு வந்து 27%, எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ரிசர்வேஷன் வந்து ஒதுக்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் பாலிசி படி தான் வந்து நமக்கு கட் ஆஃப், அதாவது சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்ணில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா 630 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது ஜிப்மரில் நீங்கள் சீட் எடுக்கணும்னா ரவுண்டு ஒன்ல 630க்கு மேலே எடுக்கணும். யார்? ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள். சரிங்களா? அடுத்தது ஓபிசி என்சிஎல், அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயர். ஓபிசி என்சிஎலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ எடுத்திருக்காங்க? 611 மார்க் எடுத்திருக்காங்க. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 730 ரேங்க், அந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் தான் இவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த ஓப்பன் சொன்னோம் இல்லைங்களா, அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 250 258 ரேங்க் உள்ள இருந்தால் தான் அதுவுமே சீட்டு கிடைக்கும். சரிங்களா? மார்க்குன்னு பார்க்கும்போது 630, ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 258 அந்த ரேஞ்சுக்கு தேவைப்படுது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% சொன்னாங்க. இந்த 10% வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 600 மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து 1362வது ரேங்க்ல இருக்கிறவங்க தான் கிடைச்சிருக்கு. அப்போ மதிப்பெண் நீங்க இன்க்ரீஸ் ஆகணும், ரேங்க் இன்னுமே குறைஞ்சதுனா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது 2026க்கு ஈஸியாக இருக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு 578ல் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 567 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது
நீங்கள் ஜிப்மரில் சீட் எடுக்கணும்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இருந்து குறைந்தது 5 மதிப்பெண் நீங்கள் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். அதனால் ஜிப்மர் புதுச்சேரியில் சீட் எடுக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருங்க. இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு நான் சொன்னேன், மதிப்பெண் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு 600க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ஜிப்மரை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா. ஸோ யோசிச்சு பாருங்கள், மதிப்பெண்ணை அதிகமாக எடுங்க. தேங்க்யூ.